ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, நீ அதிர்ஷ்டசாலி குழந்தையாக இருப்பதால் தானே சரியாக இன்று இரவுக்குள்ளாகவே எனது இந்த வாக்கினை கேட்க வந்து விட்டாய். இது உனக்காகவே நான் கொடுத்த வெற்றி வாக்கு என் செல்லமே. இது சாதாரண வார்த்தை கிடையாது, உன் வராகி அம்மாவின் வெற்றி வாக்கு. இது உனக்கான வெற்றியை தரப்போகிற வாக்கு. இதன் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் தலைகீழாய் புரட்டி போடப் போகிறேன். சக்தி வாய்ந்த இந்த வராகி அம்மாவின் அற்புதம் என்ன, என் அருமைகள் என்ன, என்னால் எப்படிப்பட்ட அதிசயத்தை நிகழ்த்த முடியும் என்பதையெல்லாம் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு படம் போட்டு காட்டப் போகிறேன். அன்பு மட்டும்தான் இந்த உலகில் நிரந்தரமானது. அதன் மூலமாக எதை வேண்டுமானாலும் ஜெயித்து விடலாம் என்பதை உன் மூலமாக இந்த உலகிற்கு நான் காட்டப் போகிறேன் என் செல்லமே. மனம் உடையும் போதெல்லாம் நீ எதற்காக அடிக்கடி கலங்கி போகிறாய்? மனம் வருத்தப்படும் போதும் வேதனைப்படும் போதும் குழப்பத்தில் இருக்கும் போதும் என்ன செய்வதென தெரியாமல் தவிக்கும் போதும் தான் கொஞ்சம் பக்குவமாக தைரியமாக நீ இருக்க வேண்டும். ஏனெனில் என்ன நடந்தாலும் எது நேர்ந்தாலும் அதை புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் உனக்குள் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்றுப்போக மாட்டாய் என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தை அழகானதாகவும் எழில் மிக்கதாகவும் எதையும் கடந்து வரக்கூடியதாகவும் சந்தோஷமாக நான் உனக்கு அமைத்து தரப்போகிறேன். இத்தனை நாட்களாக கஷ்டங்களோடு போராடி கொண்டிருந்த உன் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களெல்லாம் கிடைத்த சந்தோஷமான வாழ்க்கையாக நாளை முதலே மாற்றி காட்டப் போகிறேன். உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் நான் சொல்லுவதையெல்லாம் செய்வாயா? உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உன்னை பிடிக்காத மனிதர்களையும் பற்றி சிந்திப்பதை முதலில் நீ நிறுத்திவிடு. உனக்கு பிடிக்காத விஷயங்களும் மனிதர்களும் உன் மனதிலிருந்து விலகி போய்விட்டாலே உன் மனதிற்குள் மகிழ்ச்சி தவழும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி வந்துவிடும். இதை விட்டுவிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நேசிக்கும் உன் வராகி அம்மா என்னையும் யோசிக்க பழகு. எந்த எதிர்பார்ப்புமின்றி உன்னை அன்பு செய்யக்கூடிய மனிதர்களும் உனக்கு பிடித்தமான விஷயங்களின் மீதும் நீ கவனம் செலுத்தினால் நிச்சயம் உன் வாழ்க்கை அற்புதமாய் மாறுவதை உன்னால் உணர முடியும். ஆம் என் செல்லமே, உன்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. யாராலும் கொடுக்க முடியாத அளவு கடந்த அன்பை உன் வராகி அம்மா நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறேன். என்னை நோக்கி வருவாயா? நான் சொல்லுகிறபடி உன் வாழ்க்கையை வாழ்வாயா? எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் உன் வாழ்க்கைக்கான செயல்களையும் முடிவுகளையும் மற்றவர்கள் கையில் நீ கொடுத்து விடக்கூடாது. அப்படி உன் வாழ்க்கையில் என்ன செய்வது, எதை செய்வது என்ற கேள்விக்கான பதிலை மற்றவர்களிடம் நீ கேட்பதென்பது எப்படியானது தெரியுமா? அழகான உன்னுடைய சிலையை நீ செதுக்குவதற்கான உளியை மற்றவர்கள் கையில் கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தனக்கு பிடித்த மாதிரிதானே உன்னுடைய சிலையை செதுக்குவார்கள். அது வேண்டாம். உனக்கான உளியை உன் கையில் எடுத்து உன் மனம் விரும்பிய மாதிரி உன்னுடைய சிலையை நீ செதுக்கு. அதற்கு பிறகு பார், இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு உனது சிலை அழகானதாய் அற்புதமானதாய் இருக்கும். அந்த சிலை போல்தான் உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களும் விஷயங்களும் நீயே யோசித்து செய்ததாகவும் நீயே சிறப்பாய் செய்ததாகவும் இருந்தால் நிச்சயமாக நீதான் வெற்றி பெறுவாய். மற்றவர்களும் உன்னை பாராட்டுவார்கள் என் செல்லமே. உன் மீது உனக்கு விருப்பம் இருக்கும் வரையிலும் உன்னை உனக்கு பிடிக்குமாயே, ஆனால் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் அழகாய் நடந்து முடியும். உனக்கு எது பிடிக்கவில்லையோ, உனக்கு யாரை பிடிக்கவில்லையோ அவர்களிடமிருந்து விலகி நின்றுவிடு. பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, உனக்கு பிடிக்காததை நினைத்து நீ ஏன் உனது உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ள வேண்டும்? இப்படி உனக்கு பிடிக்காத விஷயங்களை நீ நினைப்பதால் அதனால் பாதிக்கப்படுவது நீதானே. எப்போதும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் என் செல்லமே. காலில் குத்தக்கூடிய முல்லை பற்றி நீ என்றாவது யோசித்திருக்கிறாயா? அந்த முள்ளின் திறமையை பார்த்து நீ கற்றுக்கொள். காலால் மிதிப்பவர்களை கூட கையால் எடுக்க வைப்பதுதானே அந்த முள். அதே போல சிந்தனை சிதறாமல் என்ன நடந்தாலும் உன்னை குத்தி காட்டியவர்கள் மீண்டும் உன்னிடமே வந்து கையேந்தி நிற்கும்படி வாழ்ந்து காட்டுவேன் என வைராகியத்தோடு உன் வாழ்க்கையை வாழப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நிதானம் தவறாமல் சிறப்பாக சிந்தனை செய்து வாழ ஆரம்பித்து விட்டாலே ஒரு கணம் ஒரு நொடி கூட நான் உன்னை தோற்க விடமாட்டேன். நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. வெற்றியை உன் பெயரில்தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன்.
இனி உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது, நீ எவ்வளவு அழகாக மகிழ்வாக சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பாரேன். வலிகளோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நீ எவ்வளவு வலிமையானதாக எதிர்கொள்கிறாய் என்பது எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் அத்தனையையும் சிரித்துக்கொண்டே கடந்து போக கற்றுக்கொள். அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தும். எதை கண்டும் நீ கவலை கொள்ளக்கூடாது. இன்பமும் துன்பமும் இந்த உலகில் நிரந்தரம் இல்லை என நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தானே. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நீ கஷ்டப்பட்டதற்கான பலனை நிச்சயமாக உன் வராகி அம்மா நான் உனக்கு கொடுப்பேன். இழந்த காலத்தை எல்லாம் மறுபடியும் பெற முடியாது என் செல்லமே. அதே போல நீ கடந்து வந்துவிட்ட இந்த கடந்த காலத்தையும் நீ என்னதான் யோசித்தாலும் பெறவும் முடியாது, அந்த காலத்திற்கு போய் வாழவும் முடியாது. பிறகு எதற்காக கடந்த காலத்தை பற்றி நினைத்து கவலை கொள்கிறாய்? எதை பற்றியும் யோசிக்காமல் அத்தனையையும் சரி செய்யக்கூடிய பொறுப்பை உன் வராகி அம்மா என்னிடம் விட்டுவிடு. இப்போதைக்கு உன் கையில் இருப்பது இந்த நிகழ்காலம் மட்டும்தான். இந்த நிகழ்காலத்தை சரியாக யோசித்து வாழ ஆரம்பித்து விட்டால் உன் வருங்காலம் உன் கைகளில் இருக்கும். நீ நினைத்த மாதிரி உன் வருங்காலத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி வாழலாம் என் செல்லமே. நிச்சயம் உன் வருங்காலம் வசந்த காலமாகவும் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுப்பதாகவும் இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வலியும் வேதனைகளும் சேர்த்து கொடுக்கும். வாழ்க்கை எனும் நெடுந்தூர பயணத்தில் வலிகளையும் வேதனைகளையும் கடந்தாக வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஐயோ வலிக்கிறதே, ஐயோ பிரச்சனைகள் தாழ முடியவில்லையே, கஷ்டங்களை பொறுக்க முடியவில்லையே, இது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறதே என நினைக்காதே. இதைவிட இன்னும் எவ்வளவோ பேர் கஷ்டங்களை பலவிதத்தில் பல்வேறு பரிணாமத்தில் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடன் ஒப்பிடும்போது உன் கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை என் செல்லமே. உன் கஷ்டத்தை நான் சிறு துரும்பாய் மாற்றத்தான் போகிறேன், தூசியாய் பறக்கவிடத்தான் போகிறேன். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. உன் சிக்கல்களையெல்லாம் சுக்கு நூறாய் நொறுக்கி நீ ஆசைப்பட்டபடி சந்தோஷமாய் உன்னை வாழ வைக்க வேண்டியது உன் வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றி காட்டுவேன் என இப்போது இந்த சக்தி வராகி உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா. இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை நேர்மையாய் வாழ்ந்து கொண்டிரு. உன் கருத்து எதுவாக இருந்தாலும் அதை மனதிற்குள் நன்றாக சிந்தித்த பிறகு மற்றவர்களிடம் பேசு. ஏனெனில் நீ எதை சொன்னாலும் அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இங்கு யாருடைய மனநிலையும் இல்லை. எல்லா இடங்களிலும் பார்த்து பேசு, நிதானமாக பேசு, கவனமாக பேசு. உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வருவாய். வாழ்க்கையில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் எந்த நிலை வந்தாலுமே கூட தன்னிலை மறவாமல் வாழ்பவன்தான் சிறந்த மனிதன். அப்படி நீயும் உன்னிலையில் சிறப்பாய் வாழ்வதற்கு உனக்கு உண்டான எல்லா உதவிகளையும் உன் வராகி அம்மா நான் செய்வேன். நேற்று கிடைக்காதது நாளை நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும்.